ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம விதைகள் நம்பர் 28 இருக்கோம். இந்த விதைகள் சீரிஸில் இப்போ நம்ம 10 வேர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இதில் நம்ம ஆண்டனிம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, டாப் 100 ஆண்டனிம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணிடுறேன். இந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் அப்கமிங் சீரியலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், நீங்கள் மறக்காம பாருங்கள். இது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டாமண்ட். ஸோ டாமண்ட் இதோட ரூட் வேர்ட் பார்த்திங்கன்னா டாமின்ஸ் டு ஸ்லீப். ஸோ டாமெட்ரி இது வந்து நிறைய பேர் காட்டுப்பீங்க. டாமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கும். அந்த பெரிய இடத்துல எல்லாமே தூங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருப்பாங்க. அது டாமெட்ரின்னு சொல்லுவோம். அப்போ டாமோட ரூட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா டு ஸ்லீப். ஓகேவா? ஸோ டார்மெண்ட்ன்றது என்னென்னா சம்திங் தட் இஸ் டார்மெண்ட் இஸ் நாட் ஆக்டிவ் ஆர் க்ரோவிங் பட் ஹேஸ் த அபிலிட்டி டு பி ஆக்டிவ் அட் அ லேட் டைம். அப்போது இன்னொரு இடத்துல ஆக்டிவாக இருக்க, இப்போதைக்கு அது செயல் எழுந்திருக்குது, செயலற்ற, அப்போ தூங்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு அர்த்தம். அதான் டார்மெண்ட்டோட மீனிங், செயலற்ற. சம்திங் தட் இஸ் டார்மெண்ட் இஸ் நாட் ஆக்டிவ் ஆர் க்ரோயிங். இட் இஸ் நாட் ஆக்டிவ் ஆர் க்ரோயிங். The long dormant volcano has recently shown signs of erupting. அப்போ இவனால் அந்த வால்கானோ தூங்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ தான் அது முழிக்குது. These investments have remained dormant for several years. இப்போ நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே நிலுவையில் அப்படியே இருக்குது. அது எந்த ஒரு மூவ் ஆகலை. இப்போ தான் அது வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. டாமெட்ரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தங்குமிடம், அதாவது தங்குமிடத்தை சொல்ல லார்ஜ் ரூம் கண்டெய்னிங் மெனி பெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போர்டிங் ஸ்கூல் இருக்குல்ல, அதுதான். எக்ஸாஜுரேட் இங்கில் ஜர் அப்படின்னா டு கேரி, டூ ஆர் பேர், சுமந்துக்கிறதோ தாங்கிக்கிறதோ, அதுதான் இதுக்கான மீனிங். எக்ஸாஜுரேட்னா ஒரு விஷயத்தை ரொம்ப தாங்கி பிடிக்கிறது, அதாவது மிகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாஜுரேஷன் ஒரு விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது. டு மேக் சம்திங் சீம் லார்ஜர், மோர் இம்பார்ட்டன்ட், பெட்டர் ஆர் வேர்ஸ் தேன் இட் ரியலி இஸ். ஒரு விஷயத்தில் ரியாலிட்டியில் அது எப்படி இருக்கோ அதை வந்து ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி போடுறதுக்கு பேர் தான், அதுதான் மிகைப்படுத்துதல். The threat of attack has been greatly exaggerated. Don't exaggerate, it wasn't that expensive. இதில் வந்து காஞ்சரிஸ், ஆமிஜர், பெலிஜரன்ஸ். காஞ்சரிஸ் அப்படின்றது என்ன? அப்போ நான் என்ன சொன்னேன்னா இது வந்து கேரி, அதாவது ஒரு விஷயத்தை தாங்குது, தூக்கி பிடிக்கிறது, அந்த மாதிரி வச்சுப்போம். அப்போது ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு மேலே நம்ம தூக்கி போடுறோம், இல்லை தாங்கி பிடிக்கும் போது காஞ்சரிஸ் என்னென்னா ஒரு குவியல், அப்படி சேர்றதை தான் நம்ம ஒரு குவியலாக பார்க்கும். அ டிசார்டர்லி கலெக்ஷன், அ ஜம்பிள். ஒரு ஆர்டரே இல்லாமல் எப்படி வேணால் இருக்கிறதுக்கு, ரேண்டமாக இருக்கிறதுக்கு பேர் தான், அதுதான் காஞ்சரிஸ். காஞ்சரிஸ் ஆஃப் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ். அடுத்த இதில் ஆமிஜர் அப்படின்றது என்னென்னா அதான் ஒரு ஆர்ம்ஸ் வைக்கிறாங்க. ஆர்ம்ஸ்னால் என்ன? வெப்பன்ஸ். ஆமிஜர்னா அ நோபல் மேன் என்டைட்டில் டு பேர் ஹெரால்டிக் ஆர்ம்ஸ். ஹெரால்டிக் ஆர்ம்ஸ்ன்றது என்னென்னா இப்போ அந்த மன்னர்களுக்குரிய ஒரு வெப்பன் ஒன்று இருக்குல்ல, அந்த பரம்பரைக்குரிய வெப்பன், அதை வந்து வச்சுக்கூடிய ஒரு ஆள் தான் ஆமிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெலிஜரன்ஸில் பெல்லி அப்படின்னா வார், பெல்னா வார், இதான் மீனிங். ஓகே, பெலிஜர்னா அப்போ ஜர்னா என்ன? அந்த வார்க்கான குணத்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க, தாங்கிக்கிறவங்க. த விஷ் டு ஃபைட் ஆர் ஆர்கியூ. ஓகே, சண்டை போடுறதுக்கோ எப்போ போனால் ஒரு முரட்டுத்தனமான ஆள் எப்போ எதுக்கத்தாலும் சண்டைக்கு நிற்பான்னு சொல்லுவாங்களே, அதுதான் பெலிஜரன்ஸ். ஐ கேன் ஸ்டாண்ட் ஹிஸ் பெலிஜரன்ஸ். அடுத்து லேட்டன்ட் லேட் மீன்ஸ் டு லை ஹிடன். டு லை ஹிடன்னா மறைந்திருக்கிறது. அப்போ லேட்டன்ட்னா மறைந்திருக்கிற இல்லை உள்ளுரை, அதுதான். ப்ரெசன்ட் பட் நீடிங் பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் டு பிகம் ஆக்டிவ், ஆப்வியஸ் ஆர் கம்ப்ளீட்லி டெவலப்ட். லேட்டன்ட்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கும், ஏதாவது சில கண்டிஷனில் மட்டும்தான் அது வெளிவரும். ஓகேவா? வி ஆர் ட்ரைங் டு பிரிங் அவுட் த லேட்டன்ட் ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் தட் மே பீப்புள் பொசஸ் வித்வுட் ரியலைசிங் இட். ஸோ மக்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே ஹிடன் டேலண்ட்ஸ் நிறையா இருக்கும், அது வெளிவராது. அப்போ லேட்டன்ட் டேலண்ட்னு சொல்லலாம். லேட்டன்ட் டேலண்ட்னா அது உள்ளுக்குள்ளே இருக்குது, அது வெளிவரணும். ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஏரியா ஹேவ் ப்ராட் லேட்டன்ட் எத்னிக் டென்ஷன் அவுட் இன் டு த ஓப்பன். லேட்டன்ட் எத்னிக் டென்ஷன்னா அது லேட்டன்னா இது வரைக்கும் ஒளிஞ்சிருக்கிறது, அதுதான் வெளிக்கொண்டு வராங்க. லேட்டன்சினா தாமதம் அப்படின்றது. த ஃபேக்ட் ஆஃப் பீங் ப்ரெசன்ட் பட் நீடிங் பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் டு பிகம் ஆக்டிவ் ஆர் ஆப்வியஸ் ஆர் கம்ப்ளீட்லி டெவலப். ஆக்சுவலாக அதோட இது அப்படியே எடுத்து காப்பி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ த ஃபேக்ட் ஆஃப் பீங் ப்ரெசன்ட். லேட்டன்சின்றது என்னென்னா இப்போ நான் ஒரு இதில் எடுத்து எழுதுகிறேன், நான் சொல்கிறதுக்கும் அது நடக்கிறதுக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை தான், அதை தான் நம்ம தாமதம் சொல்கிறோம். த லேட்டன்சி பீரியட் ஃபார் த கேன்சர் இஸ் 15 years. அப்போது கேன்சர் வந்துட்டு சாக போகிறாங்க. அப்போ சாக போகிறதுக்கும் அந்த நடுவில் இருக்க டைம் தான் நம்ம லேட்டன்சின்னு சொல்கிறோம், அது தாமதம் ஆகுது.
ஃபவுண்டுனா பாட்டம் டு எஸ்டாப்ளிஷ், அதான் ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லுவோம் தெரியுமா. ஃபவுண்டேஷன் எதுனா அடிப்படை, அந்த மாதிரி சொல்கிறது, அந்த அடிப்படை இது எஸ்டாப்ளிஷ் பாட்டம் இந்த மாதிரி மீனிங். அப்போ ப்ரோஃபவுண்ட் அப்படின்னா ரொம்ப ஆழமான, கீழே போகிறது ரொம்ப ஆழமான. ஃபெல்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி ஆர் இன் அன் எக்ஸ்ட்ரீம் வே. ஹிஸ் மதர்ஸ் டெத் வென் ஹி வாஸ் ஏஜ் 6 had a very profound effect on him. ரொம்ப ஆழமான ஒரு எஃபெக்ட் அவங்க அம்மா இறப்ப இருந்தது. There was a note of profound irritation in his voice. ரொம்ப ஆழமான ஒரு இரிட்டேஷன். அப்போ அந்த ஆழமானதுக்கு தான் ப்ரொஃபவுண்ட். இல்லை ஃபாண்ட்ன்றது என்னென்னா ரொம்ப ஆழமாக பிடிச்சிருக்குது. அப்போது ஃபாண்ட்ன்றது என்ன, பிடித்தல், பற்று மிகுந்த. டு லைக் சம் ஒன் ஆர் சம்திங் வெரி மச். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அடுத்து ப்ரூடெண்ட் அப்படின்னா விவேகமான. ஓகே, கேர்ஃபுல் அண்ட் அவாய்டிங் ரிஸ்க்ஸ். ஓகே, ரொம்ப விவேகமானது இல்லை புத்திசாலித்தனமானது, அதுதான் ப்ரூடெண்ட். இட் வுட் பி ப்ரூடெண்ட் டு டிலே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் அன்டில் ஏர்லி நெக்ஸ்ட் இயர். இட் வுட் பி ப்ரூடெண்ட்னா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு இல்லை விவேகமான ஒரு விஷயம். இட் வுட் பி ப்ரூடெண்ட் டு கெட் சம் அட்வைஸ் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் யுவர் மணி. ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற ஒரு விஷயம் தான் ப்ரூடெண்ட். ஸ்டேஷ்னரி நிலையான. ஸ்டேட் அப்படின்னா ஸ்டாண்ட், செட். ஸ்டாண்ட்னா அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறது. ஸ்டேஷனரி நிலையான. நாட் மூவிங் ஆர் நாட் சேஞ்சிங். The rate of inflation has been stationary for months. House prices have been stationary for months. Statutory and statuesque. So statute அப்படின்றதுனா a law that has been formally approved and written down. ஸோ ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க லாவை தான் நம்ம ஸ்டாச்சுட்னு சொல்கிறோம். அப்போ எழுதப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிலையாக அது நிற்கும். அது நிற்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாச்சு. எப்படி நிலையாக நிற்குதோ அது மாதிரி சட்டமும் நிலையாக நிற்கும். அதனால தான் ஸ்டாச்சுட். சட்டம், விதி, சாசனம் அப்படின்றது எல்லாமே இந்த ஸ்டாச்சுட்டுக்கான பொருளாக இருக்கும். அது ஸ்டாச்சுன்றது என்னென்னா ஒரு ஸ்டாச்சுவே மைண்ட் வச்சுக்கோங்க. அது எதுக்காக நம்ம ஒரு சிலை எதுக்காக வைப்போம்னா ஒருத்தவங்களோட புகழ் பாடுறதுக்காக. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய மனுஷங்கன்னு காட்டுறதுக்காக. அப்போ ஸ்டாச்சுன்றதுன்னா அந்த புகழ் எவ்வளோ உயரிய மனிதன், எவ்வளோ உயரமான ஒரு விஷயம், அந்த உயரம்ன்றதை காட்டுறதுக்கு தான் ஸ்டாச்சர். த குட் ரெப்புடேஷன் ஆஃப் பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் ஹேஸ் பேஸ்ட் ஆன் தியர் பிஹேவியர் அண்ட் அபிலிட்டி. அப்போ ஒருத்தவங்க நடந்துக்கிறனால அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ ஒரு உயர்ந்த உள்ளம் உடையவர், அந்த உயர்ந்த உள்ளம் அப்படி சொல்கிறது தான், அந்த உயரத்தை அப்படி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டாச்சர் சொல்லுவோம். ஹிஸ் ஸ்டாச்சர் ஆஸ் அன் ஆர்ட் கிரிட்டிக் வாஸ் ட்ரெமெண்டஸ். அப்போ அவன் ஆர்ட் கிரிட்டிக்காக அவனுக்கு வந்து ஒரு புகழ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாச்சுட்ரின்றது அதோட பேஸ் தான் இதுவும். ஸ்டாச்சுட்ரினா அதே சாசனம் தான் வரும். ஓகே, ஸ்டாச்சுஸ்க் women is attractively tall and large. ஸோ சிலை போன்ற ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ சிலை போன்ற இருக்குன்றதுக்கு தான் ஸ்டாச்சுஸ்க். அடுத்து டிரான்ஸ்பேரண்ட்னா ஒளி புகும். பார் அப்படின்னா டு ஷோ அப்பியர். அப்போ டிரான்ஸ்பேரண்ட் பார்க்குறது, ஷோனா காட்டுறதோ இல்லை அப்பியர்னா தோன்றது. அப்போ டிரான்ஸ்பேரண்ட்னா டிரான்ஸ்னா ட்ராவல், அதனால டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். அப்போ ஒளி புகுந்து போகிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பேரண்ட். இது நமக்கு தெரியும். இஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட் யூ கேன் see through it very clearly. இதில் பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட், அப்பார்ஷன் ரெண்டு வேர்டு இருக்கும். அப்பேரண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேரண்ட்னா வெளிப்படையானது, ஏபிள் டு பி சீன் ஆர் அண்டர்ஸ்டுட். அப்பாரிஷன் அப்படின்றது என்னென்னா த ஸ்பிரிட் ஆஃப் டெட் பாடி. ஒரு பேயோ அது வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குதா, தட்ஸ் கால் அப்பாரிஷன். ஸோ பேய் இல்லைனா ஒரு மாயத்தோற்றம். அடுத்து வேன் அப்படின்னா வெயின், எம்டி. வெயின்னா ஒரு விஷயம் வீணாக போகிறது, அந்த மாதிரி தான் வெயின், எம்டி அந்த மாதிரி சொல்கிறது. வேனிட்டின்றது எப்படின்னா த ஃபேக்ட் தட் யூ ஆர் டூ இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் அப்பியரன்ஸ் ஆன் அச்சீவ்மெண்ட்ஸ். ஒருத்தவங்கள தோற்றத்துக்கு மட்டுமோ இல்லை அந்த தோற்றத்துக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வேனிட்டின்னு சொல்லலாம். ஹி வாண்ட்ஸ் த ஜாப் பியூர்லி ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் வேனிட்டி அண்ட் ஆம்பிஷன். வேனிட்டினா ஒரு பெருமைக்காக தான் அந்த ஜாப் எடுக்கிறான். அப்போது தோற்றம், கர்வம். ஸோ தோற்றத்தினால வரக்கூடிய கர்வம், தோற்றத்தினால வரக்கூடிய கர்வம், தற்பெருமை, மாயை, இதெல்லாம் இதுக்கான பொருளாக வச்சுக்கலாம். வேனிஷ், டு டிஸப்பியர் ஆர் ஸ்டாப் பீயிங் ப்ரெசன்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் எஸ்பெஷலி இன் அ சடன் சர்ப்ரைசிங் வே. வேனிஷ்ன்றது என்ன, மறைஞ்சு போகிறது, மறைந்து விடும். த சைல்டு வேனிஷ்ட் வைல் ஆன் ஹர் வே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். அப்போ காணாமல் போயிட்டாங்க. அப்போ வேனிஷ்னா என்ன, காணாமல் போயிட்டது, மறைஞ்சு போயிட்டது, இதெல்லாமே இதுக்கான மீனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் எவனசன்ட்னா லாஸ்டிங் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம் தென் டிஸப்பியரிங் குவிக்லி அண்ட் பீயிங் ஃபர்காட்டன். மறைகின்ற, டப்புன்னு மறைஞ்சு போகிற ஒரு விஷயத்தை எவனசன்ட். த எவனசன்ட் ஆர்டிக் சம்மர். ஆர்டிக் சம்மர்ன்றது ரொம்ப குறுகிய அந்த சம்மர் சின்ன போர்ஷன் தான் ஆர்டிக் சம்மர். அப்போ எவனசன்ட்னு சொல்லும்போது டப்புன்னு போயிடும். எவனஸ்
to disappear or be forgotten. It does not, again, evanescentoda இன்னொரு form the evanesce, does not take long for the memory of past achievements to evanesce. So again, disappear or be forgotten. It does not take long time for the memory of past achievements to evanesce அப்படின்னா டப்புன்னு மறைஞ்சு போயிடும். want. ஸோ வாண்ட்ன்றது என்னன்னா ஒரு பகட்டு காட்டுவாங்கல்ல, டு ஸ்பீக் ப்ரௌட்லி அபவுட் ஆர் ப்ரைஸ் சம்திங் எஸ்பெஷல் இன் அ வே தட் இஸ் மோர் தேன் அக்செப்டபிள் ஆர் ரீசனபிள். ஒருத்தர் ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப பிக் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பகட்டு காட்டுறது தான் அந்த வாண்ட். த லோக்கல் பீப்புள் லைக் டு வாண்ட் த க்ளோரிஸ் ஆஃப் தியர் ஃபேடட். ஏன் இது நம்ம வாண்ட்னு சொல்கிறோன்னா, வாண்ட் வேனிட்டினா என்ன பார்த்தா எம்டி, ஒன்றுமே இல்லாத விஷயத்த அவங்க ரொம்ப பகட்டி சொல்லுவாங்க, அதுதான் அது வாண்ட். எவனசன்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா வேன் அப்படின்னா மறைஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதுதான் இங்கேயோ அந்த மீனிங் கொடுத்தோம். வெயின்லினா ஒரு விஷயம் நீங்கள் நல்ல எஃபர்ட் போயிடுவா, ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், வீணாக போயிடுறது தான் அன்சக்ஸஸ்ஃபுல்லி வெயின்லி. ஹி ட்ரைட் வெயின்லி டு மேக் தம் லிசன். அடுத்து விர்ச்சு அப்படின்னா அறம். விர் அப்படின்னா மேன், ஸ்ட்ரென்த், ஒர்த், இதெல்லாமே இதுக்கான மீனிங். A good moral quality in a person or the general quality of being moral, அதுதான் அறம். Patience is a virtue. She succeeded by virtue rather than her talent. Virago, virile, virtual, virtuoso. ஸோ விர்னு என்ன பார்த்தோம், மேன், ஸ்ட்ரென்த், ஒர்த், இது மூணுமே இதுக்கான மீனிங்காக வரும். விராகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா a violent, unpleasant women who is often angry. இப்போ விராகோனா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன்லி விமன், ஃபீமேல். அதுக்கு தமிழ் கரெக்டாக சொன்னால் அடங்காப்பிடாரின்னு சொல்லுவாங்களே, அடங்காப்பிடாரி, சண்டைக்காரி, அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது எல்லாமே விராகோ. அப்போ விர்னா என்ன, அந்த ஸ்ட்ரென்த், ஓகேவா, அதை வச்சு அவங்க எப்பவுமே சண்டை போடுவாங்க. த கேம்பெயின்ஸ் ஆஃப் தீஸ் இண்டிக்னன்ட் விராகோஸ் வில் கம் டு நாட். அப்புறம் விரைல், அ விரைல் மேன், எஸ்பெஷலி அ யங் மேன், இஸ் ஃபுல் ஆஃப் செக்ஷுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி இன் அ வே தட் இஸ் கன்சிடர்ட் அட்ராக்டிவ். ரொம்ப ஒரு வீரியமுள்ள ஒரு ஆம்பளை, வீரமுள்ள ஆம்பளை அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஷி லைக்ஸ் ஹர் மென் யங் அண்ட் விரைல், அப்படி ரொம்ப வீரியமுள்ள ஒரு மனிதன். விர்ச்சுவல்னு என்னென்னா ஒரு காட்சி. Virtuoso. So virtuoso a person who is extremely skilled at something, especially at playing or an instrument or performing. Again, விருக்கு மீனிங் என்ன, ஸ்ட்ரென்த் இல்லைனா ஒர்த். அது மாதிரி ரொம்ப ஒர்த்தவள், ஸ்ட்ரென்த், ரொம்ப திறமையாக, அப்போ திறமைசாலியாக தான் நம்ம விர்ச்சுவசோன்னு சொல்லுவோம். ஃபேமஸ் மெயின்லி ஃபார் ஹிஸ் வண்டர்ஃபுல் வாய்ஸ், கோல் போர்ட்டர் வாஸ் ஆல்சோ விர்ச்சுவசோ ஆன் த பியானோ. ஸோ பியானோவில் கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அப்ரப்ட் அப்படின்னா பிரேக். ஒரு வேர்ட் பார்த்துருப்போம், ரப்சர்னா உடையிறது. ஸோ ரப்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ரப்சர் பண்ணான்னா இரிட்டேட் பண்ணாதீங்க, அதெல்லாம் அது வந்து மெட்டஃபரிக்கல் மீனிங்காக இருக்கும். சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆஃபன் அன்பிளசன்ட். அப்ரப்ட்னா திடீர்னு நடக்கக்கூடியதை அப்ரப்ட்னு சொல்லுவோம். த ரோட் எண்டட் இன் அன் அப்ரப்ட், திடீர்னு முடிஞ்சிச்சு. அண்ட் அப்ரப்ட் சேஞ்ச் ஆர் மூமெண்ட். இல்லை பார்த்தீங்கன்னா கரப்ட், டிஸ்ரப்ட், எரப்ட், இன்டரப்ட், இரப்ட், பேங்க்ரப்ட். கரப்ட் அப்படின்னா ஊழல், இது நமக்கு தெரியும். போத் கம்பெனிஸ் ஆர் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் கரப்ட் ப்ராக்டிசஸ். டிஸ்ரப்ட் அப்படின்றது இடையூறு. இதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கும், அது இன்டரப்ட். இன்டரப்ட்னா குறுக்கீடு. இடையூறு பண்ணுறது எதுக்குன்னா, அதுக்கப்புறம் அது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக பண்ணுறது டிஸ்ரப்ட். ஒரு விஷயம் நடந்துட்டு நடுவில் சின்ன குறுக்கீடு, அதுக்கப்புறம் அது மறுபடியும் கண்டினியூ ஆகும், அது இன்டரப்ட். டு ப்ரிவென்ட் சம்திங் எஸ்பெஷல் சிஸ்டம் ப்ராசஸ் ஆர் ஈவன் ஃப்ரம் கண்டினியூயிங் ஆஸ் யூஷுவல் ஆர் as எக்ஸ்பெக்டட். ஹெவி ஸ்னோ டிஸ்ரப்டட் ட்ராவல் டு தி சிட்டி திஸ் மார்னிங். ஸோ ட்ராவலை டிஸ்டர்ப் பண்ணிச்சா அதுக்கு மேலே போக முடியாது. Interpreter, to stop a person from speaking for a short period by something you say or do. She tried to explain what had happened, but he kept interrupting her. Na குறுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் erupt, ஈனா exit அப்போ வெளி. When a volcano erupts, it explodes and flames and rocks come out of it. Eruptனா வெடிக்கிறது, வெளிவரும், வெடிக்கும், அந்த மாதிரி மீனிங் கொடுக்கலாம். Since the volcano last erupted, many houses have been built in dangerous position on its slopes. அடுத்து erupt. எரப்ட்னா எரப்ட் ஆர் இன்டென்சிஃபை சடன்லி. எரப்டோட இன்னும் அதே மீனிங் தான் இதுக்கு வரும். தி க்ரௌட் erupted into a burst of patriotism. பேங்க்ரப்ட், பேங்க் உடைஞ்சு போகிறது. அப்போது பேங்க்ல இருந்தால் உங்களோட காசெல்லாம் உடஞ்சி போய் உங்கள் பேங்க்கில் உங்களுக்கு இது பேங்க்ரப்ட்னா ₹1 இல்லாமல் வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் பேங்க்ரப்ட். ஓகே, ஸோ இன்னைக்கான வொக்காப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்து இதே மாதிரி 10 வேர்ட்ஸை நம்ம முடிக்க ஆரம்பிப்போம். இந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் வொக்காபுலரி மட்டும் ஒரு 2021, 2020 அண்ட் 2019 இந்த 3 இயர்ஸோட வொக்காபுலரி மட்டும் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் சிஜிஎல் எக்ஸாம்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே வொக்காபுலரி ஒரு அளவுக்கு நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்.
இதை தாண்டி நம்ம நிறைய சீரிஸ் பார்ப்போம். இதுக்காக நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ.